அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தேய்பிறை பஞ்சமியில் வராகி அன்னையை நினைத்து நாம் பஞ்சமி தீபம் ஒவ்வொரு மாதமும் ஏற்றுவது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதம் தேய்பிறை பஞ்சமியில் ஒரு வித்தியாசமான முறையில் தீப எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகரித்து அன்னை வாராகி தேவியை வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய பஞ்சமி தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்று இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன். கேட்டு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆடியோவுக்கு போகிறதுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த வருடம் வரலட்சுமி தாய்க்கு பூஜை செய்ய வேண்டிய புனிதமான நாள் 21/8/2026. யாரும் மறந்துடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. இந்த வருடம் வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் இட்டு அதரவண வேத முறைப்படி அம்மா வரலட்சுமி தாய்க்கு வெண்கல வரலட்சுமி கலசம் கட்டி கொடுக்குறோம். இந்த கலசம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக அம்மாவோட மூல மந்திரமும் போற்றியும் வழங்கப்படும். இந்த வரலட்சுமி கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாத தேய்பிறை பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டிய தேதி 4/7/2026 ஆணி 20. ஏற்ற வேண்டிய நேரம் மாலை 5:30 மணிக்கு மேல் இரவு 8:30 மணிக்குள். எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும்? பூஜை அறையில் ஏற்றுங்கள், அல்லது ஹாலில் ஏற்றலாம், அல்லது சமையலறையில் கூட ஏற்றலாம். எந்த தவறும் கிடையாது. உங்க வீட்டில் வாராகி அம்மாவோட சிலை இருந்தா அதற்கு தேய்பிறை பஞ்சமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அம்மாவுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு தரேன். இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி தொடங்க போகுது. ஆஷாட நவராத்திரி என்று தொடங்கி என்று முடியுது. ஆஷாட நவராத்திரிக்கு வாராகி அம்மாவுக்கு கலசம் எப்படி கட்டணும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தெளிவாக பதிவு கொடுத்துட்டோம். இது வரைக்கும் அந்த பதிவை நீங்கள் கேட்கலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் எல்லாம் சேர்க்கிறேன். கேட்டு இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு தயாராகிக்கோங்க, சரிங்களா? அவ்வாறு நீங்கள் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க. சிலை இல்லாதவங்க பரவாயில்லை, தீபம் மட்டும் ஏற்றுங்க. படம் வச்சிருக்கவங்க படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றுவங்க. படம் இல்லாதவங்க வீட்டில் பூஜையிலையோ அல்லது ஹால்லையோ அல்லது சமையலறையிலோ தீபம் ஏற்றலாம். எப்படின்னா, ஒரு தாம்பூல தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி 3 தீபங்கள் வரிசையாக வைக்க வேண்டும். அந்த 3 தீபங்களும் வடக்கு திசை நோக்கி எரியட்டும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான 108 மூலிகைகளின் சங்கமமான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு தீபம் தான் ஏற்றுவோம். இந்த மாதம் மட்டும் நம்ம 3 தீபங்கள் ஏற்ற போகிறோம். 3 தீபங்கள் ஏற்றி ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் நமோ நமோ வராகி தாயே நமோ நம, ஓம் நமோ நமோ வராகி தாயே நமோ நம. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அந்த தீபத்தை 3 முறை வலம் வாருங்கள். 3 முறை வலம் வந்து தீபத்தின் சுடரொளியில் அம்மா வாராகி தாயை தரிசனம் செய்து உங்களது பஞ்சமி தீப வழிபாட்டை நிறைவு செய்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து பிரசாதமாக தயார் செய்து வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் கொடுங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும். அதன் பிறகு அந்த தீபத்தை குளிர வச்சு எடுத்து வச்சிருங்க. இந்த தீபம் ஏற்றுவதால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா விதமான குறைகளையும் போக்க அன்னை வாராகி ஓடோடி உங்கள் இல்லம் தேடி வருவாள். நீங்கள் நிச்சயம் அதை மந்திரம் சொல்லும்போது உணர்வீர்கள். அவ்வளவு அற்புதமான பஞ்சமி தீபம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இந்த தீபத்தை ஏற்ற சொல்லி கொடுங்க, சரிங்களா? இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேய்பிறை பஞ்சமி நமது அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவின் உணவு தானத்திற்கு முடிஞ்சால் உதவுங்க. எல்லா கஷ்டங்களும் நீங்கும். அன்பு சொந்தங்களே, வருகின்ற 10ஆம் தேதி 10/7/2026 108 ஆதிகால சித்திரகவழி பரிகாரம் எனும் தலைப்பில் ஒரு பயிற்சி நடத்த போகிறோம். நீங்கள் கோயிலாக போய் அலையாமல், பெருசாக செலவு பண்ணாமல், உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகார முறைகளை கற்றுக்கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பயிற்சியினுடைய விளக்கங்கள் வழங்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.